மார்னிங் गाइस நான் ரித்திக் ஜி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஊருக்கு போயிருந்தோம் 15 டேஸ் வந்து அங்க தங்கி இருந்தோம் அந்த 15 டேஸ் சூப்பரா நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம் அது மட்டும் இல்ல இந்த தடவை ஊருக்கு போகும்போது ஸ்பெஷல் गाइस என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா ஊருக்கு போனோனே எனக்கு நிறைய फ्रेंड्स கிடைச்சாங்க அதுல வந்து எனக்கு மெயினான फ्रेंड வந்து மிஸ்டர் நிரஞ்சன் ப்ரோ தான் அவரை கூட ஜாலியா விளையாடுவோம் அப்புறம் நான் நிறைய ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நாய்க்குட்டி கூட என்ஜாய் பண்ணோம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம் கோயிலுக்குள்ள போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபுல்லா பாருங்க பயங்கரமா இருக்கும் லெட்ஸ் கோ டு தி வீடியோ गाइस இதுதான் எங்க வீடோட ஏரியா गाइस இப்போ ஒரு நாய் வந்ததுல அது பேர் டோக்கோ அதோட கதை இப்ப பாப்பீங்க இதுதான் எங்க வீடு நல்லா பாத்துக்கோங்க ஓகே गाइस சைக்கிள்ல யார் தான் வரேன்னு பாக்குறீங்களா நான் தான் गाइस வரேன் இந்த சைக்கிள் கதை சொல்லுங்க வா யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க ஸோ வந்து நானும் என்னோட ப்ரோ வந்து புதுசாக வந்திருக்காங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சைக்கிளை ஒரு நேரம் நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் லைட்டாக துரு பிடிச்சிருந்து அதனால நானும் ப்ரோவும் சேர்ந்து அதுக்கு பெயிண்ட் அடித்த வீட்டில் இருக்கிற பெயிண்ட்டு ஆனால் அவர் வந்து எதுவும் சொல்லலை சைக்கிள் ஓனர் நான் வந்து சென்னையிலேருந்து இப்போ அம்மலூருக்கு வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்கேன் இந்த ஊரில் வந்து எப்பவும் போல நாங்கள் விளையாடுவோம் தான் அதெல்லாம் வீடியோ போடுவோம் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷல் கைஸ் இந்த பாருங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஊருக்கு வந்து பார்த்தபோது நாங்கள் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம் கைஸ் அது வந்து அது பேர் டோக்கோன்னு வச்சுருந்தோம் டோக்கோ வந்து இப்போ புதுசாக குட்டி போட்டிருந்தது அந்த குட்டியை எங்களால் கண்டே பிடிக்க முடியல ஒரு வீட்டில் சொன்னாங்க நாங்கள் டோக்கோ வந்து எங்கள் வீட்டில் கட்டி போட்டோம் அப்புறம் வந்து சொன்னாங்க குட்டியெல்லாம் எப்படிடா சாப்பிடுன்னு அவங்க வீட்டில் தான் வச்சுருந்தாங்களாம் ஸோ அவங்ககிட்டயே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் கைஸ் 4 குட்டி கைஸ் பட் ஆனால் அதில் ஒரு குட்டி சொறி பிடிச்ச நாய் தூக்கிட்டு போய் கொண்டுருச்சு கைஸ் 3 குட்டி வளர்த்துட்டு இருக்கோம் கைஸ் ஓம் யுவா பேர் சொல்லலாமா சொல்லு ஓம் சொல்லு என்ன பண்ற गाइस இது பேர் பாத்தீங்கன்னா அப்பு गाइस அப்பு இது गाइस இது பேர் வந்து பாத்தீங்கன்னா மில்கி மில்கி அது வந்து ரோசி அது ரோசி இது மில்கி இப்ப ரோசியும் மில்கி எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும் ரோசியில் வந்து அதிக ப்ரௌன் இருக்காது மில்கியில் அதிக ப்ரௌன் இருக்கும் அப்போ கருப்பு கலர் அப்படிதான் கண்டுபிடிக்கிறேன் ஓ மை காட் மில்கி ரோசியை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க गाइस மில்கி போட்டு ரோசியை புரட்டி எடுக்குது ரோசி அப்போ என்ன போய் படுத்துட்டாங்க போடு மில்கி போடு சூப்பர் மில்கி கடிச்சு கொண்டுறாத गाइस நான் ஊர்லயே ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணேன் அதுல இருக்கிற சீன்ஸ் தான் இது நாய்க்குட்டி வருது गाइस நம்ம எங்க அப்பா வந்து கேமராமேன் எடுத்துட்டு இருக்காங்க கேமராக்குள்ளே நாங்க ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோம் गाइस நாங்க வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்க படம் பேர் என்ன டோன்ட் மூவ் அதான் இல்ல இது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹாரர் மூவி எடுத்துக்கிட்டு இவன் தான் என்னோட புது ஃப்ரெண்ட் ப்ரோ நிரஞ்சன் நீங்க என்ன சொல்றீங்க பரவாயில்லை நம்ம டென்ட் பார்க்க அழகா இருக்கு கொசும் கடிக்காது அப்படின்னு சொல்லுங்க சரியா 3 2 1 ஆக்ஷன் பரவாயில்லையே நம்ம டென்ட் நல்லா இருக்கே கொசும் கடிக்காம இருக்கும்ல நிறையா சரி இருங்க டக்குனு விடுமா உள்ள போங்க गाइस இது வந்து ஒரு ஹாரர் மூவி நிறைய ஷூட் பண்ணி டைட்டா எடிட் பண்ணுவோம் என்னடா இது அங்கங்க அட்டைப்பட்டிலாம் உழுவுது ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஓம்ஜேதான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்றான் என்ன பண்றீங்க என்ன விளையாடுறீங்க சொல்லு அப்பா சவுண்ட் போடாதீங்க ரெடி உள்ள ப்ரோ கொசு எல்லாம் பிச்சிட்டு போதே எல்லாம் வெளில ஓடுங்க சரியா
எல்லாரையும் அப்படியே ஆயில் எல்லாரும் விடுறேன். சிரிக்க மாட்டேங்க. பயமா இருக்கு. வெளில ஓடுங்கடா. ஓகேயா? நீ கேமரா ஆட்டணும். அதான் இதாதீங்க. 3 2 1 ஸ்டார்ட். ஐயோ எல்லாரும் கோமா சொல்ல புரியணும். ரியாக்ஷன் கொடு. அத கோமா ரியாக்ஷன் கொடுடா. இவர்தான் எங்க பக்கத்து வீட்டு தாத்தா, அன்பா இருப்பாரு, எல்லாரும் கூட ஜாலியா பேசுவாரு. இப்போ நம்ம ஊரை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஊர் என்ன நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பேர்? என் பேர் தியாகராஜன். ஆ சொல்லுங்கள், நம்ம ஊர் நம்ம குடும்பத்தோட பற்றி சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆ நம்ம ஊரில் நிறையா காசு உள்ளவங்களுக்கு காசு, ஆ இது உள்ளவங்களுக்கு காசு இல்லாதவங்களுக்கு ஏழ்மையான எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு அதுவும் 100க்கு ஒரு 2% 3% தான் இருப்பாங்க. மற்ற நல்லா தான் இருந்துக்கிட்டு இந்த வருஷம் சாகுபடியே நல்ல முறையில் அம்மளூரில் நல்லா விளைஞ்சிருக்கு. நல்லா இருந்துக்கிட்டு நல்லா இருக்கு. மழை தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு? மழை தண்ணி பரவாயில்ல, விட்டு விட்டு பெஞ்சாலும் கூட ஓரளவு சாகுபடிக்கு ஏற்றதாக அமைஞ்சிக்கிட்டு. மக்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு? மற்றவருடைய காலத்தில் ஒரு சரியில்லாத மனசு. அப்படிதான் இருக்கு. அவ்வளோதான், சரியில்லாத மனசு. கைஸ், இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மா கோயில். இங்கே வந்து நவராத்திரி விழா வந்து நடந்துட்டு இருந்தது. 9 நாள் சாப்பாடு போட்டாங்க, சூப்பராக இருந்தது. நானும் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக விளாண்டோம். சாப்பிட்டுட்டு நாய்க்கெலாம் வாங்கி போட்டோம். என்ன பாம்பு இது? நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. தவக்களை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து படுத்து கிடக்கு. இந்த பைத்து பாருங்க கைஸ், இந்த ஊரில் பாம்பு எல்லாருக்கும் சகஜம் தான் கைஸ். ஏன்னா எல்லாரையும் கடிச்சிருக்கு, ஆனால் சகஜமாக எடுத்துக்கிறாங்க. குழந்தை பிறந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் நானும் எங்கள் அப்பாவும். அங்கே வந்து திண்ணையிலே படுத்து கிடந்திருக்கு. அந்த இருக்க நல்ல பாம்புங்கிறேன். அந்த போது பாரு. ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கைஸ். நான் உங்கள் ரித்திக்ஜி. இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா உட்காந்துருக்கேன்னு கேட்காதீங்க. காரோட டிக்கியில் நானும் என் ப்ரோ தம்பி உட்காந்துருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்களோட வைரம் கோயில், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வைரம் கோயில். ஸோ வந்து நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். அதான் இன்றைக்கி வீடியோவாக பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்பா வந்து கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ இன்னைக்கு என் கூட வந்திருக்காங்க. நாங்கள் ஏன் தெரியுமா டிக்கியில் உட்காந்துருக்கோம்? இங்கே இடம் பத்தாது. ஸோ அதனால டிக்கியில் உட்காந்துட்டு நிறைய காற்று வாங்கிட்டு வரோம். ஆமாம், ஜாலியாக இருக்குது.